ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, முழுக்க கண்ணாடியிலே செஞ்ச ஒரு பப்ளிக் டாய்லெட்டை பத்தி நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். இது என்ன பப்ளிக் டாய்லெட் அப்படின்னு நீங்க கேட்கலாம். இது ஒரு மாடர்ன் டெக்னாலஜி டாய்லெட். அதாவது இந்த டாய்லெட் வெளியே இருந்து பாத்தீங்கன்னா உள்ள இருக்கிறது எல்லாமே டிரான்ஸ்பரண்டா வெளியே தெரியும். எல்லாத்தையுமே கண்ணாலே நம்ம பார்க்க முடியும். அதே நீங்க உள்ள போயிட்டீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே மயமா மறைஞ்சிரும். அப்படிப்பட்ட ஒரு புதுசான ஒரு கண்டுபிடிப்புல செய்யப்பட்ட ஒரு டாய்லெட்டை பத்தி நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். இந்த டாய்லெட் எப்படி இருக்கு, இதை யாரு உருவாக்குனாங்க, இது எங்க இருக்கு, இதுக்கு எவ்வளவு செலவாகும் அப்படிங்கிற ஃபுல் டீடைல்ஸ் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். நார்மலா ஒரு பப்ளிக் டாய்லெட் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் மக்கள் அங்க போகவே மாட்டாங்க, நிறைய தயக்கப்படுவாங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சுத்தம் இருக்காது, ரெண்டாவது பாதுகாப்பு இருக்காது, மூணாவது வசதி இருக்காது, தண்ணி இருக்காது, பக்கெட் இருக்காது. இப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்கிறதுனால மக்கள் அங்க போகவே மாட்டாங்க. நிறைய பேர் இதை அவாய்ட் பண்றாங்க. முக்கியமா லேடிஸ் பப்ளிக் டாய்லெட் யூஸ் பண்றதே இல்லை. இதுக்கு ஒரு தீர்வு வேணும், அதுவும் நிரந்தரமான தீர்வு வேணும். அப்படிங்கிறதுக்காக ஜப்பான் ஆர்கிடெக்ட் ஒரு சொல்யூஷன் கொடுக்குறாங்க, ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெளியே இருந்து பாத்தீங்கன்னா டாய்லெட்டுக்கு உள்ள இருக்கிறது எல்லாமே தெரியணும், ஆள் இருக்காங்களா இல்லையா எல்லாமே தெரியணும். அதே இது உள்ள போயிட்டாங்க அப்படின்னா எல்லாமே மறைஞ்சிடணும், பிரைவசி 100% இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. இந்த ஐடியாவை யூட்டிலைஸ் பண்ணி டிசைன் பண்ணப்பட்ட ஒரு டாய்லெட் தான் இந்த டிரான்ஸ்பரண்ட் டாய்லெட். இது 100% ஷுவர் கொடுக்குறாங்க, பிரைவசியா இருக்கும் அப்படின்னு. இந்த டாய்லெட்டை யார் உருவாக்குனாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, த வேர்ல்டு ஃபேமஸ் ஜப்பான் ஆர்கிடெக்ட் ஷிகரு பென் அப்படிங்கிற ஒருத்தர் தான் இதை உருவாக்கி இருக்காரு. இவருக்கு ஆர்கிடெக்சருக்கான பிரிட்ஸ்கர் பிரைஸ் அப்படின்னு ஒரு அவார்டும் இவருக்கு இருக்கு, அவர் வச்சிருக்காரு. இந்த ப்ராஜெக்டை டோக்கியோ டாய்லெட் ப்ராஜெக்ட் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட் கீழே தான் இதை பில்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு நிப்பான் ஃபவுண்டேஷன் சப்போர்ட் பண்ணி இந்த பினான்சியல் ரிலேட்டடா எல்லா உதவியும் பண்ணியிருக்காங்க. ஜப்பான் கவர்மெண்ட் டோக்கியோல இதே மாதிரி ஒரு டாய்லெட் கட்டணும், மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படின்னு ஒரு கான்செப்டை சொல்லும் போது, இந்த உலகத்துல ஃபேமஸான எல்லா ஆர்கிடெக்சருமே ஒரு 17 சம்பந்தமான ஒரு டாய்லெட்டை டிசைன் பண்ணிருக்காங்க. அதுல பெஸ்டா சூஸ் பண்ணது இந்த டிரான்ஸ்பரண்ட் டாய்லெட் தான். இதன் மூலமா இந்த டாய்லெட் ரொம்பவே ஃபேமஸ் ஆயிடுச்சு. இந்த டாய்லெட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த டாய்லெட்டை ஒரு ஸ்மார்ட் கிளாஸ் டெக்னாலஜி மூலமா அவங்க டிசைன் பண்ணிருக்காங்க. அதாவது இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, டாய்லெட் காலியா இருக்கும்போது கிளாஸ் டிரான்ஸ்பரண்டா இருக்கும். அதாவது உள்ள இருக்கிறது எல்லாமே நமக்கு கண் கூட வெளியே தெரியும், வெளியே இருந்து நம்ம எல்லாத்தையும் பார்க்க முடியும். அதே சமயத்துல நீங்க உள்ள போய் லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அந்த லாக்கிங் சிஸ்டத்துல ஒரு எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆகி ஃப்ரோஸ்டட் ஒப்பாக் அந்த ஒரு டெக்னாலஜி மூலமா அது ஃபுல்லாவே கவர் ஆயிருது. அதாவது ஒரு உறைஞ்ச பனி மாதிரி ஆயிரும். நீங்க லாக் பண்ண உடனே ஒளி எதுவுமே உள்ள வராது, அந்த அளவுக்கு ஒரு உறைஞ்ச பனி மாதிரி அது மாறிடுது. அப்படி ஒரு டெக்னாலஜி மூலமா இந்த டாய்லெட் டிசைன் பண்ணிருக்காங்க. வெளியில இருந்து யாரு பார்த்தாலுமே உள்ள இருக்கிறது எதுவுமே தெரியாது. நீங்க உள்ள போய் லாக் பண்ணிட்டீங்கன்னா வெளிய இருந்து யாரு பார்த்தாலுமே உள்ள இருக்கிறது எதுவுமே தெரியாது, லைட் அடிச்சு பார்த்தா கூட தெரியாது. அந்த அளவுக்குல டிசைன் பண்ணிருக்காங்க. அதாவது ஒரு சேஃப்டி, பிரைவசி இது ரெண்டையுமே சேர்ந்து ஒரே டைம்ல இந்த ப்ராஜெக்ட் செஞ்சு கொடுத்துருக்காங்க. நீங்க மறுபடியும் வெளியே வரதுக்கு நீங்க அன்லாக் பண்ணீங்கன்னா மறுபடியும் டிரான்ஸ்பரண்டா அந்த டாய்லெட் மாறிடும். இப்போ இந்த டாய்லெட் எங்க இருக்கு அப்படின்னு உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வந்திருக்கும். ஜப்பான்ல டோக்கியோ நகரத்துல தான் இதை ஃபர்ஸ்ட் இந்த டாய்லெட்டை பில்ட் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 3 இடத்துல பில்ட் பண்ணாங்க. அது எங்கெல்லாம் பாத்தீங்கன்னா, யோயோகி ஃபுக்கமச்சி மினி பார்க் அப்படின்னு ஒரு இடம், அப்புறம் ஹராஜுகு ரயில்வே ஸ்டேஷன் ஏரியா, அப்புறம் சிபியா டிஸ்ட்ரிக்ட். இப்படி 3 இடங்கள்ல தான் ஃபர்ஸ்டா இந்த டாய்லெட்டை கட்டினாங்க. இந்த டாய்லெட்டை எப்ப கட்டினாங்கன்னு பாத்தீங்கன்னா, 2020 டோக்கியோ ஒலிம்பிக்கு முன்னாடியே கட்டிட்டாங்க. இது எதுக்கு அப்படியே அதுக்கு முன்னாடியே கட்டினாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒலிம்பிக்கு ஃபாரினர்ஸ் நிறைய பேர் உள்ள வரனால அவங்களுக்கு ஜப்பான் டெக்னாலஜி பத்தி எடுத்து சொல்லலாம், எங்களுடைய புதுசான ஒரு கண்டுபிடிப்பு உலகத்துக்கு சொல்லணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல அந்த ஒலிம்பிக்கு முன்னாடியே இதை செஞ்சு முடிச்சிருக்காங்க. இப்படி ஒரு வித்தியாசமான டாய்லெட்டை கட்டுறதுக்கு எவ்வளவு செலவாகும் அப்படின்னு யோசிச்சீங்கன்னா, இந்த வேலை கொஞ்சமே அதிகமா தான் இருக்கு. அதாவது ஜப்பான் மதிப்புப்படி 10 மில்லியன் yen செலவாகுது. அதாவது இந்திய ரூபாய் கணக்குல கிட்டத்தட்ட 55 லட்சம் ரூபாய் ஆகுது. இதை கட்டுறதுக்கான செலவு கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு. ஆனா மக்களுடைய தனி உரிமை முக்கியம், அவங்க சேஃபா இருக்கணும், பாதுகாப்பா இருக்கணும், அவங்க மைண்ட் செட்டை சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை ஜப்பான் கவர்மெண்ட் முன்னெடுத்தனால இந்த செலவெல்லாம் அவங்க பொருட்படுத்தாம இதை கட்டி முடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஜப்பான் கவர்மெண்ட் இதை என்கரேஜ் பண்ணி கரெக்டா ப்ராப்பரா அதை மெயின்டெனன்ஸ் பண்ணுது, ரெகுலரா அதை கிளீன் பண்ணிட்டும் வர்றாங்க. இந்த டிரான்ஸ்பரண்ட் டாய்லெட் மூலமா நிறைய நன்மைகள் இருக்கு. ஃபர்ஸ்ட் என்ன பாத்தீங்கன்னா, சேஃப்டி. நம்ம வெளியில இருந்தே உள்ள யார் இருக்காங்க அப்படிங்கறத பாத்துக்கலாம், ஆள் இருக்கா இல்லையா அப்படிங்கறத
நம்ம வந்து கிட்ட போய் செக் பண்ணணும்னு அவசியமே இல்லை, வெளியே இருந்து கண்ணாலே நம்ம வந்து டைரக்டா பார்க்க முடியும். ரெண்டாவது டாய்லெட்லாம் சுத்தமா இருக்கா, ப்ராப்பரான வசதிகள்லாம் உள்ள இருக்கா, ரெகுலரா மெயின்டைன் பண்ணிருக்காங்களா, கிளீன் பண்ணிருக்காங்களா அப்படிங்கறது நம்ம வெளியில இருந்து பார்க்க முடியும். மூணாவது, இது ஒரு வித்தியாசமான கண்டுபிடிப்பு, ஒரு ஆச்சரியப்படுத்துற அளவுல ஒரு இந்த கண்டுபிடிப்பு இருக்கிறதுனால ஃபாரினர்ஸ் எல்லாம் இதை வந்து பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப ஆவலா இருக்காங்க. அதன் மூலமா ஜப்பான் கவர்மெண்ட்டுக்கு வந்து டூரிஸ்ட் மூலமா நிறைய லாபம் கிடைக்குது. கடைசியா முக்கியமான ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மக்களுடைய மைண்ட் செட் வந்து சேஞ்ச் ஆகுது. அதாவது ஒரு பப்ளிக் டாய்லெட்னாலே உள்ள வரதுக்கு தயக்கம் காட்டினவங்க, அது சேஃபா இருக்குமா அப்படின்னு யோசிச்சவங்க, வசதி இல்லாம இருக்கும் அப்படின்னு நினைச்சவங்க எல்லாம் இந்த டாய்லெட்டை வந்து ரெகுலரா யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு கான்பிடன்ஸ் கொடுக்குது. முக்கியமா லேடிஸ் எல்லாம் வந்து தைரியமா வந்து இதை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஒரு கான்செப்ட் இருக்கிறதுனால இந்த கவர்மெண்ட் வந்து ஜப்பான் கவர்மெண்ட் எல்லாத்தையும் வந்து என்கரேஜ் பண்ணி இதை டெவலப் பண்றாங்க. இந்த டிரான்ஸ்பரண்ட் டாய்லெட் வந்து சேஃபா இருக்குமா, திடீர்னு கரண்ட் போயிட்டுனா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்டாங்க. அதுக்கு வந்து இதை டெவலப் பண்ண இன்ஜினியர்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, கரண்ட் போயிட்டாலும் இது ஆட்டோமேட்டிக்கா ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த டிரான்ஸ்பரண்ட் டாய்லெட் வந்து ஒரு வித்தியாசமான கண்டுபிடிப்பு. அதை தாண்டி மக்களுக்கு பயன்படுற ஒரு கண்டுபிடிப்பா இருக்கு. அவங்களுக்கு நிறைய பேருக்கு அவேர்னஸ் கொடுக்கறதா இருக்கு. ஏதாவது பப்ளிக் டாய்லெட்டுக்காக நீங்க தயக்கப்படலாம், தைரியமா வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு அவங்களுக்கு வந்து அவேர்னஸ் கொடுக்கற ஒரு ப்ராஜெக்டாவும் இருக்குது. இது வந்து ஜப்பான் கவர்மெண்ட் வந்து சேஃப்டி, ஹைஜீனிக், டிசைன் இது மூணுமே வந்து சேர்த்து ஒரு ப்ராஜெக்டா வந்து இந்த கண்டுபிடிப்பு மூலமா கொடுத்துருக்காங்க இந்த உலகத்துக்கு. இப்படி ஒரு டிரான்ஸ்பரண்ட் டாய்லெட் நம்ம ஊர்ல இருந்தா எப்படி இருக்கும், அப்படி அந்த டாய்லெட் வந்து நம்ம ஊருக்கு கொண்டு வந்தாங்கன்னா மக்கள் எல்லாரும் இதை பயன்படுத்துவீங்களா அப்படிங்கறத நீங்க வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோல மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். Until then, bye from உங்கள் நண்பன். Thank you. Bye.